ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்கிற ஜெபத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜெபிக்காமலே பதில் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். அப்படிலாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அது எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ என்னப்பா நீ ஜெபம் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்வது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன் ஜெபம் முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் பண்ணுறது அவசியம் அப்படின்றதும் தெரியும். நீங்கள் ஜெபிக்காமலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளித்தா எப்படி இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது அப்படின்ட்டு இருக்கு. இங்கே ஜெபம் பண்ணுறவர்களுக்குன்னு போடலை, உபவாசிக்கிறவர்களுக்குன்னு போடலை, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்கிறத காட்டிலும் அவரிடத்துல அன்பு கூறுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெபிக்காததெல்லாம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதான். எது உங்கள் லைஃப்பில் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய இடத்துல பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரிடத்துல அன்பு கூறுறதற்கு அவ்வளோ ரிவார்டு அவர் தரார், அவ்வளோ பலனளிக்கிறவராக அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை அப்படின்ட்டு இருக்கு. அவ்வளோ காரியத்தை அவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஏன்பா அன்பு கூறுறது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆண்டவரை ஏதோ ஒரு தேவைக்காக தான் தேடுறோம். பாருங்களேன், எனக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்குன்னா அப்போ தான் நான் ஆண்டவர் போய் பார்ப்பேன். பிரச்சனை எப்போ வருதோ அப்போ தான் நான் போய் ஆண்டவரை பார்ப்பேன். அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போகிறது கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அல்டிமேட் கோல் ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அவரிடத்துக்கு போகிறோமே தவிர்த்து அவருக்காக அவரிடத்துல போகிறது கிடையாது. ஆண்டவரே இந்த காரியத்தில் உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய கரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெபம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்டவருடைய கரத்தை வெளிப்படுத்தும். ஆனால் அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தும். ஜெபம் ஆண்டவருடைய கரத்தை தொடும், அன்பு ஆண்டவருடைய இருதயத்தை தொடும். கரத்தை தொடுறவங்க அற்புதத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் இருதயத்தை தொடுறவங்க அவர் கேட்காமலே, அவரிடத்துல கேட்காமலே நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்போது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரேயரை காட்டிலும் அவர்கிட்ட அன்பு செலுத்துறது ரொம்ப பிரதானமாக இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னா அவருடைய கரத்தை மட்டும் எதிர்பார்க்குற ஒரு நபராக இருக்கிறீங்க. எப்போ பாரு ஆண்டவரை தேடுறது எதுவாக தெரியுமா இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பைபிளை ஓப்பன் பண்ணி வாசிக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்றதுக்கு அமைதியாக இருந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய லிஸ்ட்டை சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க கரத்தை பார்க்குறவங்க. ஆனால் இருதயத்தை தொடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரிடத்துல அன்பு கூறுவாங்க. ஒரு மனுஷன் மட்டும் அவருடைய இருதயத்தை தொட்டுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேட்காததெல்லாம் அவன் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்குது, அவரிடத்துல அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. எப்பா 1-2 நன்மைக்கு எதுவாக நடந்தால் பரவாயில்ல, அவன் எதை தேடிக்கிட்டு இருக்கிறானோ, அவன் லைஃப்க்கு எது தேவைப்படுதோ அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ புதுசாக மேரேஜ் ஆனவங்களை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் வாங்கிட்டு கொண்டு வந்து தருவாங்க. இப்போ அந்த கிஃப்ட்டை அந்த மனைவி கேட்டதுனால கொடுக்குறாங்களா, கேட்காம கொடுக்குறாங்களா? ஏன் கேட்காம கொடுக்குறாங்க? அவங்களிடத்துல அன்பு கூறுறதுனால கொடுக்குறாங்க. அந்த மனைவி இந்த கிஃப்ட்டை ஏன் எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? நேசிக்கிறதுனால அவங்க கேட்காத ஒன்றே தராங்க. கேட்டு பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது ப்ரேயர். கேட்காம ஒன்றை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது பேர் தான் அன்பு. அப்போ நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு சில கிஃப்டை ரிவார்டாக தருவார். அவர் அப்படிதாங்க, அவர் இருதயத்தில் இடம் பிடிக்கிறது தான் முக்கியமே தவிர்த்து எப்போ பாரு அவர்கிட்ட போய் எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறது. எப்போ தேவை வருதோ அப்போ தான் நான் ஆண்டவரை பார்ப்பேன். அவருக்காக எப்போ தேடுவீங்க? உங்கள் தேவைகளுக்கு அவரை தேடுறது தப்பே கிடையாது. தேவையின் ஜெபத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். தேவைக்காக அவரை தேடுறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே அதுதான் உங்களுடைய அல்டிமேட் கோலாக இருந்துச்சு அப்படின்னா அவரை நீங்கள் நேசிக்கலை அப்படின்னு அர்த்தம். வெறும் தேவைக்காக ஆண்டவரை தேடுறவங்க அவர் ஏதோ ஒரு டூல் மாதிரி பார்க்குறாங்க. ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்கிற நடுவில் இருக்கிற ஒரு சக்தி மாதிரி பார்த்துடுறாங்க. அவர் ஒரு நபர்கிட்ட நம்ம அன்பு செலுத்துவோம், அவரை நம்ம பயன்படுத்த மாட்டோம்.
நீங்கள் ஆண்டவரை பயன்படுத்தாதீங்க, ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்த ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி ஒரு அன்பு செலுத்துகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா எந்த காரியனாலும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். இப்போ தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த ரூட்டில் இவன் போனான் அப்படின்னா இங்கே அவனுக்கான கதவு இருக்குது, இது திறக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் தப்பான ரூட்டு, இந்த ரூட்டில் போகிறீங்க, கதவு இந்த சைடு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இங்கே இருக்கிற கதவை கொண்டு வந்து இங்கே உங்களுக்கு திறப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் அன்பு கூறுறதுனால அங்கே நடக்க வேண்டிய அற்புதம், நீங்களே வழி விலகி போயிருந்தாலும், நீங்களே மிஸ்டேக் பண்ணி ஒரு சைடு மாறி போயிருந்தாலும், அவரிடத்துல அன்பு கூறுகிறது நிமித்தம் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். உங்கள் மிஸ்டேக்லேருந்து ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அற்புதத்தை அனுப்புவார். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். அதுதான் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைக்கிற ரிவார்டு. சரி, ஆண்டவர் அப்போ எப்படி தான்ப்பா அன்பு கூறுறது, அன்பு கூறுறதுன்னு சொல்கிறீங்க, எப்படி அன்பு கூறுறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்றார். கீழே இருக்கிற வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் அப்படின்றார். அப்போது ஆண்டவருடைய லவ் லாங்குவேஜும் நம்மளுடைய லவ் லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நம்மளுடைய லவ் லாங்குவேஜ் என்னென்னா, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஆண்டவரே சோத்திரமாப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம லவ் லாங்குவேஜ்னு நினச்சிக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் வந்து அதை எக்ஸ்ட்ரீமாக போய் எதெல்லாம் லவ் லாங்குவேஜ்னு நினச்சிக்கிறாங்கன்னா, கழுத்தில் சிலுவை போட்டிருக்கிறத லவ் லாங்குவேஜ்னு நினைக்கிறாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சு ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறத லவ் லாங்குவேஜ்னு நினைக்கிறாங்க. இது நீங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு விஷயம் தானே தவிர்த்து இது அன்பு கிடையாது. நீங்கள் கழுத்தில் சிலுவை போடுறது ஆண்டவருக்கு அன்பு செலுத்துறதுன்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வால்பேப்பரில் ஜீசஸ் ஃபோட்டோ வச்சுருக்கிறது லவ் கிடையாது. உங்களுடைய ஸ்டேட்டஸில் ஜீசஸை பற்றி போடுறது வந்து லவ் கிடையாது. இங்கே எது லவ் அக்கார்டிங் டு காட், எது லவ்னா இந்த எமோஷன் வந்து லவ் கிடையாது. மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு எமோஷனை வெளிப்படுத்தினா அதை தான் நம்ம லவ் அப்படின்னு நினைக்கிறோம். என்னுடைய கணவர் என்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, இதை தான் நம்ம ஒரு அன்பாகவும் நேசமாகவும் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருக்கு அது நேசம் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ட்ரூ லவ் எது அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்வது, அவருடைய வசனத்தை கை கொள்வது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, நாளைக்கு ஒரு வார்த்தையை மாற்றிடுவீங்க. இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அவரை தேட மாட்டீங்க, அவருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த நேரம் ஒரு எமோஷனலி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. எமோஷ்னலி நகர்றது பேர் அன்பு கிடையாது. லவ் இஸ் நாட் எமோஷன். எமோஷன்றது எப்போவுமே மாறும். இன்னைக்கு ஒரு விதத்தில் இருக்கும், நாளைக்கு ஒரு விதத்தில் இருக்கும். போன வாரம் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே என் லைஃப் வந்து இப்படி நான் மாற்றிக்கிறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அது வெறும் எமோஷனல்லேருந்து வந்த வார்த்தை. ஆனால் கர்த்தர் அன்பு கூறுறதுனா அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கை கொள்வது, அவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கிறது, அவர் சொல்லி இருக்கிறத தொடர்ந்து நான் மெடிடேட் பண்ணிங்கன்னா இதுதான் அவரிடத்துல அன்பு கூறுறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்வான் இருக்கு. அப்போ அவருடைய சத்தத்துக்கு ஒபே பண்ணுறது, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டைம் என்னை எதுக்கு லீட் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தாங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. நம்ம நினச்சிடுறோம், ஆண்டவரே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த பாட்டை பாடினேன், இந்த வர்ஷிப்பை பண்ணேன், எல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனால் அது கிடையாது ஆண்டவருடைய லவ் லாங்குவேஜ், அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. இன்னொரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம் தான். 2வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இதுதான் அவரை நேசிக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இருக்கிற மனுஷனை பைபிள் என்ன சொல்லுதுன்னா பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. இது அப்படியே நீங்கள் சொல்லணும்னா ஐயோ அவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவரிடத்துல அன்பு கூறுறதுனா அவருடைய வேதத்தை வாசிக்கிறதையும் அவருடைய கற்பனைகளை ஒபே பண்ணுறதையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா லவ் அப்படின்னு சொல்கிறாரு. அவனை பற்றி பைபிள் போட்டிருக்கு, அவன் பாக்கியவான். சே, கொடுத்து வச்ச வேண்டா இவன், இவனுடைய லைஃப் சூப்பராக இருக்குண்டா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் வேதம் இதை எக்ஸ்பிரஷன் பண்ணுது. அதனுடைய பிளெஸ்ஸிங் என்னென்னு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பாஸ்டர், இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதான்னு ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். அந்த காரியம் வாய்க்கிறதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க பாஸ்டர். இங்கே போட்டிருக்குது, வேதத்தில் ஒருத்தன் பிரியமாக இருந்தானா அவன் செய்வது எல்லாமே வாய்க்குமா. அவரிடத்துல அன்பு கூறுறதுனா என்ன தெரியுமாங்க? அவர் வார்த்தையை நேசிச்சு வாசிக்கிறது.
அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ், அதுதான் அவருடைய லவ் லாங்குவேஜாக இருக்குது. அதை நீங்கள் வாசித்து அதை நேசித்து வாசிக்க அவர்கிட்ட இருக்கிற கேரக்டர் உங்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர்கிட்ட இருக்கிற எமோஷன் உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். அவர் உங்கள்கிட்ட நெருங்கி வர்றதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அவரை பற்றி வாசிக்க அவர் எவ்வளோ அன்பு கூறுறாருன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் ஆண்டவருடைய அன்பினுடைய நீளத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ஆழம் என்ன அப்படின்றத காமிப்பார். ஆழத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அகலத்தை பற்றி காமிப்பார். அகலத்தை பற்றி நல்லா காமிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உயரத்தை காமிப்பார். அவருடைய அன்பு அவ்வளோ பரிமாணத்தில் இருக்குது. அகலமுக்கு போனீங்கன்னா அவருடைய அன்புக்கு ஆழம் இருக்கும். ஆழமுக்கு போனீங்க அப்படின்னா உயரம் இருக்கும். உயரம் அப்படின்னு போனீங்கன்னா நீளம் இருக்கும். அப்போ அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க அவரிடத்துல அன்பு கூற நபராக மாறிடுவீங்க. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு சக்தியத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேனோ, என் லைஃப்பில் நிறைய காரியங்கள் நடந்ததை நான் பார்த்துருக்குறேன். நம்ம ப்ரேயர் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவர் இடத்துல அன்பு கூர்ந்தோன்னா நம்ம கேட்காததெல்லாம் ஆண்டவர் தர்றதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அற்புதம் வேணும் அப்படின்னா ஆண்டவரை தேடுறவங்க ஒரு சைடு இருக்கும்போது, எனக்கு அற்புதம் இல்லை ஆண்டவரே, நான் உங்களை தேடுறது உங்களுக்காக தேடுறேன், என் அற்புதத்துக்காக உங்களை தேடல, நான் உங்களை நேசிக்கிறதுக்காக தேடுறேன்னு ஒரு சந்ததி எப்போ எழும்புதோ, எந்த ஜெனரேஷன்லையும் எந்த சந்ததியிலையும் செய்யாத அற்புதத்தை அந்த சந்ததிக்கு நடுவில், அந்த ஜெனரேஷனுக்கு நடுவில் ஆண்டவர் செய்கிறத பார்ப்பீங்க. இது அவருடைய நேச அக்கினின்னு கூட சொல்லலாம். இது அவருக்காக மட்டுமே அவரை தேடுற ஒரு தலைமுறைங்க. ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியர் இருந்தார் பாருங்க. அவருடைய அறையில் இயேசு ஒரு நாள் வந்தார். இயேசு வந்துட்டு, உனக்கு என்ன வரம் வேணும் அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் பேசினாராம், நீ வரத்தை கேட்காத, நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேளுன்னு சொன்னாராம். அப்போ இவருக்கு என்ன ஒரு குழப்பம்னா, நம்ம ஊழியம் பண்ணுறோம், நம்ம வரத்தை கேட்டால் தான் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். வரத்தில் செயல்பட்டோம் அப்படின்னா எத்தனையோ ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்கிறது இயேசு மட்டும் போதும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொன்னாரா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதும் அப்படின்ட்டாராம். அந்த ஊழியக்காரர் தேவனால் பயங்கரமாக பயன்படுத்தப்பட்டார். எல்லா ஆவிக்குரிய வரங்களும் அவரிடத்துல செயல்பட்டுச்சு. பயங்கரமாக ஆண்டவர் அவருடைய ஜெனரேஷனில் யூஸ் பண்ண இருப்பாருங்க. அப்போது அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடுறவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பொருளாதார பிரேக் த்ரூக்காக அவரை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பிரேக் த்ரூ கிடச்சதுக்கப்புறம் உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ப்ரேயர் மாறி போயிடும். அதனால தான் என் வார்த்தைகளை கை கொள்வான். அவனுக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ என்ன ஆனாலும் சரி, ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடக்கலை ஆண்டவரே, ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, நான் உங்களை நேசிக்க போகிறேன். எனக்கு அற்புதமே நடக்கலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் என் கூட இருந்தால் போதும். என் லைஃப்லலாம் ஒன்றுமே பார்க்காத நாட்கள்லாம் இருந்திருக்குது. ஒரு பணம் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, ஒரு நல்ல நிம்மதி கூட இருந்தது கிடையாது. அப்போலேருந்து நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் தேடும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவேன், என் லைஃப்பில் எது நடக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை நேசித்தேன், அவருக்காக நேசித்தேன். நீங்கள் அவருக்காக நேசிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய பிரேக் த்ரூஸ் அவர் அனுப்புகிறத பார்ப்பீங்க. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க பண்ணுகிறார் அப்படின்ட்டுருக்கு. எல்லாத்த காட்டிலும் அவரை இடத்துல வச்சுருக்கணும். உங்கள் பணத்துக்கு மேலே அவரை வச்சுருக்கணும். உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, எனக்கு அவர் மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும். ஆண்டவரே உங்களுடைய அற்புதத்துக்காக நான் தேடலை. வாயை திறந்து சொல்லுங்கள், நான் அற்புதத்திற்காக தேடுகிற ஒரு சந்ததி கிடையாது. உங்களை மாத்திரம் நேசிச்சு நான் உங்களை தேடுகிற ஒரு சந்ததியை என் சந்ததியிலிருந்து புறப்பட பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த இருதயத்தை தாங்க பார்க்குறாரு. இவன் இந்த அற்புதத்துக்காக மட்டும்தான் என்கிட்ட வரானா, இவன் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை, பாரேன் எதுவுமே நடக்கலை, இவனுக்கு இன்னும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலை, இருந்தாலும் இவன் என்கிட்ட நேசிக்கிறான் பாரு, இவனுக்காக எல்லா அற்புதத்தையும் கட்டவிழ்த்து விடுனா ஆண்டவர் செய்வார் பாருங்க. இதெல்லாம் ஜபத்துக்கு மேலான ஒரு நிலையில் நீங்கள் வாழ்றது, இது அவரிடத்துல அன்பு கூர்ந்து பெற்றுக்கொள்றது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்கள் லைஃப்பில் கிஃப்டாக கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், அவரிடத்துல அன்பு கூறுகிற ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் கிஃப்டாக கிடைக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை செய்வார் அப்படின்னு சொல்கிறேன். தாவீது ஆண்டவருக்காக தேடுற நபராக இருக்காரு பாருங்களேன். தன்னுடைய சத்துருக்கள் எல்லாரிடத்துல இருந்து இளைப்பாற பண்ணிட்டாரு. உன்னை ராஜாவாக்குவேன்னு சொன்னாரு, ராஜாவாக்கிட்டாரு, நல்ல செழிப்பை கொடுத்துட்டாரு, அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இப்போ தாவீது சொல்றாரு,
நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் தங்கி இருக்கையில் தேவனுடைய பெட்டி திரைகளுக்கு நடுவில் இருக்குது. நான் நல்ல வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய பெட்டி ஒரு நல்ல இடத்துல இல்லை. அவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் ஒரு நல்ல இடத்துல இல்லை. இது இப்படி இருக்கக்கூடாது. நானே இவ்வளோ நல்ல இடத்துல இருக்கிறேன்னா அவருடைய பெட்டி, அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் பாருங்க. இப்போ அவருடைய மனசு எங்கே போகலாம் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, பணத்து மேலே போகலை. ஆண்டவர் நமக்கு நல்ல பதவியை கொடுத்துட்டார், பதவி மேலே போகலை. அவருக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்தாரோ அது மேலே அவருடைய ஹார்ட் ஒட்டவே இல்லை. இன்னும் அவருடைய ஹார்ட் எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, நான் இப்படி இருக்கேனா, அந்த பெட்டி அப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு பார்க்குறாரு. அவர் அந்த ஆலயத்தை கட்டினாரோ கட்டலையோ அது ரெண்டாவது விஷயம். அவருடைய இருதயம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறார். அந்த ஹார்ட்டை பார்த்து தான் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற வேண்டாம், இவன் என்னை பற்றி யோசிக்கிறார். தாவீதுக்கு எப்படின்னா எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது. நம்ம எப்போ வர்ஷிப் பண்ணாலும் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் ஏதாவது ஒரு அற்புதத்தை தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தன்னுடைய ஆண்டவரை பற்றியே எல்லா நேரத்திலையும் யோசிக்கிறது. பார்க்குறடெல்லாம் ஆண்டவராக தெரியுது. தட் இஸ் கால்ட் ட்ரூ லவ். நான் சொல்கிறேன், இந்த நேச அக்கினி, இந்த நேச வைராக்கியம் இன்னைக்கு உங்களை பற்றி பிடிப்பதாக, உங்களுடைய சந்ததிகளை பற்றி பிடிப்பதாக, உங்களுடைய தலைமுறைகளை பற்றி பிடிப்பதாக. அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடின நாட்கள் அல்ல, அவருக்காக மட்டுமே அவரை தேடுகிற ஒரு சந்ததி எழும்புவதாக என்று நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எந்திரிச்சு வந்து பாருங்களேன். நீங்கள் கேட்காதெல்லாம் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் தந்துக்கிட்டே இருக்கிறத வரிசையாக பார்ப்பீங்க. ஏன்னா அன்பு செலுத்துறது அப்படின்னா அவரோட நேரம் செலவிடுறது தான் மொதல் விஷயம். சாக்ரிஃபைஸிங் யுவர் டைம். லவ்க்குள்ள ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும் பாருங்கள். சாக்ரிஃபைஸ் இல்லாத இதை நம்ம லவ்னு சொல்ல முடியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தாராம். ஒரே ஒரு பேரான குமாரன் அவரையே கொடுக்குறாராம். அப்போ ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணிவிட்டு இதுதான்டா லவ் அப்படின்னு காமிக்கிறாரு. அப்போ உங்களுடைய டைமை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு லவ்வாக இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு 30 நாள் ஒரு சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவையின் ஜெபத்தை வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரேயர் பண்ணாதீங்க. நேராக போங்க, பைபிளை ஓப்பன் பண்ணுங்கள், வாசிங்க, வர்ஷிப் பண்ணுங்கள். நன்றி அப்பா நல்லவரே. எனக்கு அற்புதத்துக்காக கிடையாது ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறதுக்கு, உங்களை வர்ஷிப் பண்ணுறது, உங்களை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் வரேன் அப்படின்னு ட்ரூவாக போய் பாருங்களேன். அற்புதம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் பர்சனல் ப்ரேயரே மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஜெபத்தை லீட் பண்ணுறதுனால தான் உங்கள் ப்ரேயர் தாறுமாறாக இருக்குது. ஆவியானவரே அதை லீட் பண்ண இடம் கொடுத்தா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்காக அவரை தேடுங்க. இதை பார்க்குற எல்லாருக்காக நான் ப்ரேயர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய சந்ததி உங்களை மட்டும் தேடுகிற ஒரு சந்ததியாக இருக்கட்டும். அற்புதங்களை அல்ல, அடையாளங்களை அல்ல, உங்களை நேசிக்கிறதுக்கு, உங்களுக்காக மட்டும், உங்களோட நேரம் செலவிடுகிறதற்கு ஒரு ஏற்ற ஒரு இருதயம் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற இருதயம் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால கிடையாது, நீங்கள் எங்களிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததினாலேயே நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உம்முடைய அன்பினாலே இவங்களுடைய இருதயம் இப்பொழுதே நிரப்பப்படட்டும். உம்முடைய நேச அக்கினி இவர்களை பற்றி பிடிக்கட்டும். தேவனுடைய வைராக்கியம், தேவனுக்காக நிற்கிற ஒரு வைராக்கியம் இப்பொழுதே உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என்ன நடந்தாலும் சரி, அற்புதமே எங்கள் லைஃப்பில் நடக்கலைனாலும் சரி, உங்களுக்காக மட்டும் தேடுகிற ஒரு ஜெனரேஷன் எழும்பட்டும் ஆண்டவரே. உங்களை மட்டும் நேசிக்கிறதுக்கான ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து தேடுற அளவுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஆண்டவர் கிடையாது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருக்கிறீங்க, எங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த ரெவலேஷன் ஸ்பிரிட் இப்பொழுதே உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை கேட்டு அவங்களும் இதை பார்த்து பிரயோஜனப்படட்டும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். நான் சொன்னேன், அன்பு கொடுக்கறதுல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குறதும் ஒன் கைண்ட் ஆஃப் வர்ஷிப் தான் பாருங்கள். கிவிங் இஸ் அ வர்ஷிப். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்பொழுது அவரிடத்துல அன்பு செலுத்துறேன்றதை காமிக்கிறீங்க. அது எதை தெரியுமா அடையாளமாக இருக்குது? ஆண்டவருக்கு அந்த பணம் தேவைன்றதுக்காக கிடையாது, உங்களுடைய இருதயத்தை, அந்த ஹார்ட் அதில் பார்க்குறாரு. நான் சொல்கிறப்ப இதை தரானா அப்படின்னு பார்க்குறாரு. தட் இஸ் கால்ட் லவ். லவ்
கிவ்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு விதைக்கணும் அப்படின்னா கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பார்ப்பீங்க. அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தி அனுப்பிச்சி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னலி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இத்தனை நாள் பேபால் அக்கௌண்ட்டை நம்ம கீழே போட்டுக்கிட்டு இருந்தோம், பார்த்தா அது ஒர்க்கே ஆகலை. ஒரு பிரதர் தான் நமக்கு பார்த்து சொன்னார். இப்போ அதை நம்ம சரிப்படுத்தியிருக்கோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கோம். அந்த பேபால்லே நீங்கள் இன்டர்நேஷ்னலி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எந்த கார்டு இருக்குதோ அந்த கார்டை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கார்டு டீட்டெயில்ஸையும் அமௌண்ட்டை டாலர்ஸில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். கொடுக்குற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், இதை பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.